சென்னை பாடியில் உள்ள சிவசக்தி திரையரங்கின் உரிமையாளர் சிவசக்தி பாண்டியன். இவர் திரைப்பட விநியோகஸ்தராக இருந்து தயாரிப்பாளராகவும் மாறினார். காதல் கோட்டை, கண்ணெதிரே தோன்றினால், வெற்றி கொடிகட்டு போன்ற படங்களை தயாரித்தார். திரைப்பட தயாரிப்பாளராக மாறுவதற்கு முன்பு சினிமா படங்களை எடுத்து விநியோகம் செஞ்சுருக்காரு. இவர் நடிகர் திலகத்தின் 100 படங்களை வாங்கி விநியோகம் செஞ்சுருக்காரு. 2010ஆம் ஆண்டு சிவாஜியின் நினைவு நாள் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சிவசக்தி பாண்டியன் பேசியிருக்காரு. நான் இன்று இந்த நிலைமைக்கு இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் நடிகர் திலகம்தான். ஒரு படம் எடுத்து மிகுந்த நஷ்டம் அடைந்த போது அவருடைய வீட்டில் சினிமா துறையே வேண்டாம் என்றார்கள். பின்பு பிழைப்பு தேடி திருவொற்றியுள்ள தினக்கூலி வேலை செய்து கஷ்டப்பட்டதையும் நினைவு கூறுறாரு. நண்பர் ஒருவர் காலை காட்சி மட்டும் விநியோகம் செய்ய சொல்லி அறிவுறுத்தவே விநியோகஸ்தரிடம் 250 ரூபாய் கொடுத்து அந்த படத்தை வாங்கிவிடலாம் என்றெண்ணி கேட்டிருக்காரு. இதற்கு அட்வான்ஸ் மட்டுமே 1000 ரூபாய் கொடுக்க தயாராக இருக்காங்கன்னு அவர் சொல்ல அழாத குறையாக கேட்டு வாங்கினாராம் சிவசக்தி பாண்டியன். அதுதான் வசந்த மாளிகை. வில்லிவாக்கம் ராயல் தியேட்டரில் படத்தை திரையிட்டிருக்காங்க. அது 7 நாட்களில் 7 காட்சிகளும் ஹவுஸ்ஃபுல். அதன் மூலம்தான் மீண்டு வந்ததாக சொன்னார். அந்த படம் தான் வசந்த மாளிகை. அதன் பிறகு புதிய பறவை, ஆண்டவன் கட்டளை என பல படங்களை திரையிட்டேன். வெள்ளை ரோஜா, முதல் மரியாதை, படையப்பா படங்கள் பெரும் வெற்றியை கொடுத்துச்சு. தனக்கு வெற்றிக்கு காரணம் நடிகர் திலகம்தான் என்ற சிவசக்தி பாண்டியன் அவரால் எத்தனை தயாரிப்பாளர்கள் வாழ்ந்தார்கள், எத்தனை பேருக்கு வாழ்வு கிடைத்தது என்பதை பார்த்தா பிரமிப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்று அது போல தயாரிப்பாளர்களுக்கு உதவி செய்யும் நடிகர்கள் யாருமே இல்லை என்றும் சொல்லியிருக்காரு. காதல் கோட்டை படத்தின் இந்தி ரீமேக் ரைட்ஸை வாங்கியவர் ராம்குமார் அப்படின்னு சொல்லியிருக்காரு.